கல்லூரியின் முதல்வரை மாற்றக் கோரி மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள குமாரபுரம் பகுதியில் தனியார் கலை அறிவியல் கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரியில் இளங்கலை 3ஆம் ஆண்டு படித்து வந்த பிரியதர்ஷினி மர்மமான முறையில் உயிரிழந்தார். மாணவி மன்றத்தில் நியாயம் கிடைக்க வலியுறுத்தி சக மாணவிகள் போராட்டம் நடத்தினர். மைக்ரான் குறைவாக உள்ள பிளாஸ்டிக் பைகளை நகராட்சி மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட பேருந்து நிலைய பகுதிகளில் நகராட்சி மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதில் தடை செய்யப்பட்ட 500 கிலோ பிளாஸ்டிக் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாமக்கல்லில் தொழிலாளர் நலவாரிய அலுவலரை கண்டித்து தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல், குமாரபாளையம், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட அமைப்பு சாரா மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் ஓய்வூதிய ஆணை வேண்டி கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து திண்டுக்கல்லில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநகராட்சி அலுவலகம் முன்பு இந்த போராட்டம் நடைபெற்றது. அப்போது அவர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மதுபானங்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்ததாக 2 பெண்கள் உள்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அங்குள்ள தீவட்டிப்பட்டியில் மதுபானங்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சோதனை நடத்திய போலீசார் வீட்டில் மதுபானங்களை கடத்தி விற்பனை செய்த 5 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து ஏராளமான மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை கண்டித்து கும்பகோணத்தில் கல்வி கட்டண கொள்ளைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க வேண்டும் என்றும் இத்தகைய கல்வி நிறுவனங்களை அரசே ஏற்று நடத்த வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். மதுரை மாநகராட்சி சார்பில் ஸ்மார்ட் சிட்டி தொடர்பான பங்குதாரர்கள் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் 2ஆம் பாகத்தில் மதுரை மாநகராட்சி இடம்பெற வேண்டியதற்கான ஆலோசனைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. மேலும் சுற்றுலா மற்றும் போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது.